ஒரு காலத்துல மார்வல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. அது ஒரு கனா காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்வல் ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்ட்டு இந்த அயன் மேனு, கேப்டன் அமெரிக்கா, பிளாக் பேந்தரு, தாரு, வாண்டா அப்படின்ட்டு வரிசையா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபேன்ஸை வந்து அப்படியே மலையில நனைய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் எல்லா படமும் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரு, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ன்ட்டு அந்த எண்ட் கேம் வரைக்கும் வேற லெவல்ல அப்படியே நம்மளை அப்படியே மிதக்க வச்சாங்க மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா ரொம்ப மோசமாயிடுச்சு சுச்சுவேஷன். ஸோ பயங்கர காம்படிஷன்ல இருந்த நம்ம மார்வல், அதாவது ஒரு டைம்ல வந்து இந்த ரஜினி டெம்ப்ளேட், அதாவது இந்த காலா டெம்ப்ளேட்ல வரும்ல, வேங்கமா மொத்தையில இருக்க மொத்தமா வாங்கல அப்படிம்பாங்கல்ல, அதை மாதிரி அவங்க ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. யார் வந்தாலும் என்ன நம்ம பாட்டில் அடிச்சுட்டு போயினே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி படத்தை இறக்கி தள்ளிட்டு ஹிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஆள் இல்லாத காட்டுல கூட அவங்களால தனியா நிக்க முடியாது போல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்மளோட மார்வல் நிலைமை. அதுவும் அப்போ வந்து ஹெவி காம்படிஷன், மார்வல் டிசி ஃபேன்ஸா முரட்டா சண்டை போடுவாங்க. இப்போ டிசி ஃபேன்ஸை பார்த்தா அது அதுக்கு மேல ஆயிடுச்சு. அந்த புதுப்பேட்டை மீம் டெம்ப்ளேட்ல வரும்ல, அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்கல்ல, அதை மாதிரி டிசி வந்து போயிருச்சு. ஸோ டிசி காம்படிஷன் இல்லாம இருந்தே நம்ம மார்வலால தனியா நிக்க முடியல, அப்படிதான் ஆயிடுச்சு நம்ம மார்வலோட நிலைமை. ஸோ நம்ம மார்வலோட ஃபேன்ஸ் கிட்ட தான் பேசணும்னா அவங்க அதுக்கு மேல சொல்றாங்க, மார்வலா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிறமே ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தங்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான்னா, இந்த அதுவும் மெட்ராஸ் மீம் டெம்ப்ளேட்ல வர மாதிரி தான், இந்த டோனி இருப்பார்ல மெட்ராஸ் படத்துல, அதை மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை தூக்கி இங்க சொல்றாங்க. டோனி அவர்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்த ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்வல் ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையும் சேர்த்து தான், நானும் மார்வல் ஃபேன் தான். ஸோ அப்படி ஒரு ஃபார்ம்ல இருந்த மார்வல் இப்போ ரீசெண்டா பார்த்தா, அதாவது இந்த எண்டு கேம் வரைக்கும் சூப்பரா கொடுத்துட்டு இருந்த மார்வல் எண்டு கேமுக்கு அப்புறமா ஒரு படம் கூட உருப்படியா விட முடியல, அப்படிதான் ஆயிடுச்சு. அது அந்த எண்ட் கேமுக்கு அப்புறமா பிளாக் விடோ விட்டாங்க, ஷாங்சி விட்டாங்க, எட்டர்னல்ஸ் விட்டாங்க, தார் லவ் அண்ட் தண்டரு, அப்புறம் இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ஸு, பிளாக் பேந்தர் வகாண்டா ஃபார் எவர், இது மார்வல்ஸ்ன்ட்டு ஏதோ 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 இறக்கி 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 விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் நம்ம மார்வல் பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு என்னடா இது கருமோ, இது ஏன்டா இறக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அப்படி ஆயிடுச்சு நம்ம மார்வல் சிச்சுவேஷன்.